நீ தமிழன, வீரத் தமிழன, சொரண தமிழன, கேள் மொத்தம் தெய்வத்தை நம்புபவனா நீ, நம்பாதவனா நீ. இங்கு உன் உடலில் பிராணனை சுவாசிக்கும் வாழ்வு, அந்த பிராணனை கெட்டி நிறுத்தி பொருள் காண்பது அடுத்த நிழலை தீண்டி கிடையாது. இது நான் கூறுவது கிடையாது, தெய்வ நிலை அடைந்தவர்கள் கூறியது. நான் என் உடலின் செயல், அதன் படிப்பு, எழுத்து ஒலி, செயல் படிப்பு, முடிவு. ஆசான் பண்டிதன் ஆன பிறகு முனி உடலாவது. அவர்கள் வழியில் மனைவி, சொத்து, தனம் இருக்கக்கூடாது. என் பெயரில் அதை செயல்படுத்தும் பிரமாணம் அஷ்டாங்க யோகம் படித்து தருபவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி நான் என்றாலும் யார் என்றாலும். இதற்கு எடுத்துக்காட்டு நம் முன்னில் வள்ளலார், குணகுடி மஸ்தான், ஐயா வைகுண்டர். இவர்களுக்கு மனைவி, குடும்பம், சொந்த வீடு, சொந்த இடம் என்று கிடையாது. இப்படி வருபவர்களில் அவர்களுக்கு குடும்ப வாரிசுகள் கிடையாது. அது தமிழ் ஓலைச்சுவடிகள் நான் கூறுவது. இவர்களில் இன்று மலையாள நாராயணகுரு வரலாறு கூகுளில் தேடினால் கிடைக்கும். அதில் கண்டு நான் கூறுவது. நானு பெயர் அவர் இயற்பெயர். நானு ஆசானாயி 23ஆம் வயதில் பண்டிதன் ஆனார். பண்டிதன் ஆன பிறகு சித்துடல் ஆவதற்கு மனைவி, குடும்பம், சொத்து, தனம் சொந்தமென்று இல்லாத பிரமாணம். அன்று அவர் நண்பரான சட்டம்பி சுவாமி முன்னிலையில் அஷ்டாங்க யோகம் படிக்க செல்லும் போது நானு ஆசான் மனதில் உறுதி, முனி உடல் ஆவதற்கு அதற்கு அஷ்டாங்க யோகம் படிக்க வேண்டும். அப்படி படிக்க கன்னியாகுமரி ஐயா வைகுண்டர் திருவனந்தபுரத்தில் தைக்காட்டில் வசிக்க ஆதாரங்கள் சட்டம்பி சுவாமி சாட்சியாக்கியது மூலம் தைக்காடு ஐயாவு நானு ஆசானுக்கு அஷ்டாங்க யோகம் கற்பித்து 5 வருடம் நாகர்கோவிலில் அன்று தங்கி மூலம் திறந்து, அது நாகராஜா கோவில். அங்கிருந்து குமரி கடல் அருகே உள்ள மருத்துவாள் மலையில் 3 நாள் ஆகாரம் இல்லாமல் தியானம் இருந்து அந்த சீரமைப்பு உடல் செயல்கள் தத்துவத்தை கூறுவது 49,000 ஓலைச்சுவடிகள். அதன் முன் செயலில் நின்று 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 அப்பொருள் தெய்வ உடல் ஆவது. அது அங்கு கூறும் அந்த எழுத்தொலி தத்துவம். இன்று 8 கோடி மக்கள் வசிக்கும் தமிழ்நாட்டில் நான் இப்படி கூறுவது 22 நாடுகளில் தமிழ் சுவை கலர்ந்த மொழி வார்த்தைகள் அங்கு நிலை நிற்க குமரி கண்டம் என்ற பெயர் இருந்த காலம் நிலை பெற்று வந்தது. அங்கு இன்றும் மொழிகள் வேறு வந்தாலும் தமிழ் சுவையில் அந்த மொழிகள் நிலை நிற்பது. அது சித்தர்கள் ஞான செயல் சத்திய அடிமை இல்லை யாவர்க்கும் அந்த நிலை மரபில். இங்கு கூறுவது தமிழ் எழுத்து திறனின் உடலை பொருளாக்கி கூறுவது நான் கிடையாது. அந்த மரபு வழியில் ஏன் அவர்கள் இப்படி கூற வேண்டும்? எப்படி என்றால் சிவவாக்கியர் கூறுவது. அந்த கூற்று குறிப்புகளுக்கு நாம் சரியாக அர்த்தம் கூற இன்று இல்லை. அந்த படிப்பு இல்லை நமக்கு. நாட்டில் அறிவின் வளர்ச்சி அநேகம் உண்டு. ஆன்மீகத்தில் நாம் வட்ட பூஜ்யம். இப்படி கூறுவது சிவவாக்கியர் எழுத்தில் என்ன புதுமை என்று நினைக்கலாம்.
தமிழில் சித்தர்கள் வழியில் கதை கூறுபவர்கள், அவர்கள் குறிப்புகளை வைத்து தெய்வத்தை கூறுபவர்கள் எவர்? இப்படி கூறுவதை கேட்டு உண்மை அர்த்தம் அவர்களிடம் கேளுங்கள். இது கூறுவது அரிசி கடையில் இருப்பது போன்று இன்று தெய்வ நிலை நூல்கள் அங்கு அச்சடித்து வைப்பதை வாங்கி படித்து ஏதேதோ மத சபைகளில் கூறுபவர்கள் அரிசியாக இருப்பதை வாங்கி படிக்கிறார்கள். ஆனால் அது நெல்லாகி பொதியாகி வேறிட்டு களை எடுத்து உரம் போட்டு நீர் பாய்ச்சி உழுது வர நாற்று நட்டு வர வித்துப்பாகி அந்த வித்து முளைத்து வரும் அடிவேறு செயல் சீரமைக்கும் வித்தை தெரிந்தவர் செயல். இங்கு கூறுவதில் எத்தனை விதம் என்பதை அரிசி கடை வைத்து நடத்துபவர்க்கு தெரியுமா? தெரியாது. அது போலத்தான் மதம் கூறுபவர்கள். திருமந்திரம் வாங்கி படித்தால் என்ன புரியும்? அதன் அர்த்தம் அரிசி. ஆனால் அதன் வேறு முதல் அடிப்படை கருத்து தெரிவது எப்படி? அங்கே வேர் ஊன்றி எழுத்து ஒலி உடல் செயல் எழுதுவது. எழுத்து ஒலி எதை கூறுகிறது? சிவவாக்கியர் 96 கூறுவது நவ்விரண்டும் காலதாய் நவின்ற மவ்வு வயறதாய் சிவ்விரண்டும் தோளதாய் சிறந்த வவ்வு வாயதாய் எவ்விரண்டும் கண்ணதாய் அலர்ந்து நின்ற நேர்மையில் செவ்வை ஒத்து நின்றதே என்று கூறுவது. இப்போது இந்த எழுத்து ஒலி நவ் மவ் சிவ் வவ் யவ் அர்த்தம் உங்கள் உடலில். இந்த ஒலியை கூறும்போது அந்த ஸ்தானம் காலு வயிறு தோல் வாய் கண் இதை நவ்வோடு மவ்வோடு சிவ்வோடு வவ்வோடு யவ்வோடு என்று வேறு கிரந்தங்களில் நீங்கள் படிக்கும்போது இதை எப்படி ஒப்புக்கொள்வீர்கள்? இதன் அர்த்தம் அங்கே கூற உங்களால் முடியுமா? ஓலைச்சுவடிகளில் ஒரு பெயர் வவ்வோடு என்றால் இதை நாம் இன்று கூற முடியும். அதன் அர்த்தம் இப்படி கூறினாலும் புரியாது. வவ்வு என்பது வாய் என்று கூறியது இந்த வாய் செயலின் செயல்பாடு. இவர் குறிப்புகளில் எழுத்துக்களை வைத்து தோழியை கண்டேன் என்று கூறுவதும் 30, 48, 52 வரிகளில் சந்த விருத்தம் என்று கூறும் பட்டினத்தார் திருவிடை மருதூர் மும்மணி கோவை 30 கூறுகிறார். இங்கு வாயை கூறியது வாய்க்குள் இருக்கும் பல்லை கூறுகிறார். பல்பிணி பெயர் பெற்று அல்லல் படுத்தும் தண்டனாளார் மிண்டி வந்து அலைப்ப உதர நெருப்பில் பதைத்தும் வாதம் மத்தி கையின் மோத தூண்டும் கிடத்தல் நிற்றல் நடத்தல் செல்லாது. இது 5 வரி குறிப்பு. பல சித்தர்கள் எழுதுவதில் 5 வரி எதை கூற வேண்டும் நமக்கு தெரியாது. ஆனால் வாய்க்கொண்டு பாயசம் வைப்போம், நமக்கு தெரிந்தது அப்படி இப்படி என்று. கிடத்தல் நிற்றல் நடத்தல் செல்லாது. இதன் அர்த்தம் தச வாயுக்கள் செயலில் நம் உடலில் செயல்படுவது. சூரியநாதம் இதற்கு அர்த்தம் கூறியது. இப்படி வருவதன் அர்த்தம் தமிழ் மதம் பிரசங்கக்காரிடம் கேளுங்கள். திருமந்திரத்தில் வருகிறது. இங்கு தெய்வ செயல் இல்லை, உடல் செயல் பொருளை இங்கு கூறுவது. திருமந்திரம் தெய்வ கதை வருகிறது. இவர்கள் இப்படி இன்று தமிழ் மதம் கூறுபவர்கள் அந்த தெய்வத்தை கும்பிட்டால் எப்படி? முருகனை கும்பிட்டால் வேறு ஒன்றும் நினைக்க வேண்டாம், தானே வருமென்று. சிவனை கும்பிட்டால் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், தானே வருமென்று. கிருஷ்ணனை கும்பிட்டால்
ஆஹா, எல்லாம் வருமென்று வாய்ப்பாயசம் வைக்கிறார்கள். திருமந்திரத்தில் தெய்வம் எப்படி கூறுகிறது? இங்கு வரும் இந்த எழுத்து செயல்களின் பொருள் அங்கு வருகிறது. அதனால்தான் அது அரிசி என்று இங்கு கூறுவது. அதன் அடிவேறு தொட்டு களை எடுத்து ஒவ்வொன்றும் அந்த களை எடுப்பது உடல் செயல். அகங்காரம், காமம், மாயை என்ற உடல் தத்துவத்தின் செயலை கூறுவது. இப்படி கூறியும் நம்பாத்த ஒரு தமிழனும் இப்படி புரிய கடினம். ஏனென்றால் தெய்வம் நீ எதை தொழுதாலும் அதை சிந்தித்துப் பார் அடிவேறு முதல். அதற்கு நீ பேசும் உன் உடல் எழுத்து ஒலி தெரிந்தாக வேண்டும். இப்படிக்கு நன்றி.